வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து சொதி கேட்டிருந்தாங்க. சொதி வந்து தக்காளி சொதி வைக்கலாம், இது சவுசு முருங்கை கீரை இந்த சொதி வைக்கலாம், கடுகு கீரையும் சொதி வைக்கலாம், தவு கீரையும் சொதி வைக்கலாம். நான் வந்து இன்னைக்கு சவுசு முருங்கை சொதி வைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க. சின்ன ஸ்பூனில் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க, பூண்டும் காஞ்ச ஊடானும் இடிச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக பூண்டும் காஞ்ச ஊடானும் இடிச்சுக்கிட்டேன். கொஞ்சோண்டு இஞ்சி கொஞ்சமாக எடுத்து இடிச்சுக்குங்க. இஞ்சி ஏன்னா நான் கொஞ்சமாக வைக்கிற சொதி, அதனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். வெங்காயம் சின்ன போல தான் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம், அது பெரிய வெங்காயம். நல்லா வதக்கிக்குங்க மத. ஓகே, பாருங்க நல்லா ஊடா வந்து நல்ல வாசனை வந்துருச்சு. நல்லா வதக்கி வாசனை வந்துருச்சு. மிளகா போட்டுக்குங்க. நல்லா வதக்கிட்டு மிளகா வதங்கினாலும் பரவாயில்ல, ஏன்னா கொதிக்கும் போது அது நல்லா வெந்துடும். ஏன்னா ஊடா மட்டும் கவுல் அடிக்க கூடாதுன்னு நான் நல்லா காரிங்க வதக்கிட்டேன் பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி பழம் ஒரு போல் நிறைய வச்சிருக்கேன். ஏன்னா சொதிக்கு புளி ஊற்ற மாட்டேன் நான். தக்காளி பழம் நிறைய வெட்டிச்சு. நல்லா 2 பெரிய பழம் வெட்டியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா உப்பு இந்த கரண்டியில் ஒரு கரண்டி போட்டுக்கோங்க. பத்தலைன்னா போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. மஞ்சள் தூள் நான் ஒரு 1/2 கரண்டி எடுத்து போடுறேன். ஓகே, இந்த கீரையை நல்லா வதக்கிக்குங்க. நான் வந்து இது எப்படி சொல்கிறது உங்கள்கிட்ட, ஒரு 1/2 கிலோவோட குழவா போட்டுக்கேன். இது 1 கிலோ வாங்கினீங்கன்னா ரொம்ப இருக்கும். 1/2 கிலோ போட்டுக்குங்க. நல்லா வதக்கிடுங்க எண்ணெயில். இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. நினைக்கிறேன் உங்களுக்கு 1/2 கிலோ போதும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கெல்லாம் ரொம்ப வேண்டாம், 1 கிலோ ரொம்ப நினைக்கிறேன். நீங்கள் 1/2 கிலோ போட்டுக்கோங்க. நான் வந்து வீட்டுக்கு தான் செய்கிறேன். ஏன்னா நான் கடைக்கு வந்து 3 கிலோ போடுவேன். உங்களுக்காக தான் நான் செஞ்சு காமிக்கிறேன். ஓகே நளினி. ஓகே ஃப்ரெண்ட், பாருங்க ஒரு ஜக் தண்ணி ஊற்றிக்குங்க. நீங்கள் அப்படி ரொம்ப வேணும்னா 1/2 ஜக்கு ஒன்று படிக்குங்க. நான் 1 ஜக் ஊற்றுறேன். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க வீட்டில், அதனால நிறைய சமைக்கிறேன். ஏன்னா அது கொதிக்கணும்ல, கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். அந்த மஞ்சள் தூள் பவுடர் வாட போகணும். ஓகே ஃப்ரெண்ட், நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். எப்போதுமே இது 1/2 கிலோ தேங்காய் பால், 1 ஜக் தண்ணிக்கு 1/2 கிலோ. ஓகேங்களா? அப்போ நீங்கள் 1/2 ஜக் தண்ணினா அது தேங்காய் பால் பாதி ஆக்கிக்கோங்க. எப்போதுமே தேங்காய் பால் ஊற்றுறப்ப சொதியில் அடுப்பை குறைங்க. ஏன் தெரியுங்க அடுப்பை குறைங்க சொல்கிறேன்? நான் காமிக்கிறேன் ஏன் சொல்கிறேன் பாருங்க. ஓகே, நான் குறைச்சிட்டேன் பாருங்க அடுப்பை. ஓகே, அடுப்பு ரொம்ப வேகமாக இருந்தால் பால் திரிஞ்சு போயிடும். கண்ணாடி நல்லா கிண்டு நல்லி. ஓகே, இங்கே பாருங்க இப்படி கிண்டுங்க. ஏன்னா பால் திரிஞ்சிருங்க. அடுப்பு வேகமாக வச்சிங்கன்னா பால் திரிஞ்சிரும். அப்படி மேலே அப்படி நுரையும் வந்துடும். நல்லா கிண்டுங்க. அந்த சூடுலேயே வந்து அந்த தேங்காய் பால் வெந்துருங்க. நீங்கள் தேங்காய் பால் வந்து வேகணும்னு பயப்படாதீங்க. என்னடா இப்படி சொல்கிறேன், அடுப்பு குறைக்க சொல்கிறேன்னு பாருங்க. தேங்காய் பால் சூட்லேயே வந்துடும். தேங்காய் பால் வந்து மிளகாத்தூள் வாடலாம் அடிக்காதுல்ல, நார்மல் பால் தானே அது. ஸோ இப்படி கிண்டிட்டு ஒரு 2 செகண்டில் இறக்கிடுங்க. நீங்கள் அடுப்பை வேகமாக வச்சு செஞ்சீங்கன்னா பால் அப்படியே மேலே தெரிஞ்சிட்டு வரும். அப்புறம் அது ருசி இருக்காது. எதுக்கோ நான் சொன்னது உண்மையானு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பு வேகமாக வச்சிங்க, பால் தெரிஞ்சிடும். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காது, அழகாக கிடைக்காது. பால் தெரிஞ்சிடும். ஓகேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.